விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்போவுமே ஒரு பொருள் உடனே கிடைச்சா அது சுவாரஸ்யம் இருக்காது. புரிஞ்சுட்டிங்களா? அது எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக கிடைச்சா தான் சுவாரஸ்யம் இருக்கும். இது இப்போ இவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இவரோட ஜாம்பவான் தலைவர் எம்ஜிஆர் படம் உலகம் சுற்றும் வாலிபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அப்போல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அந்த படம் எம்ஜிஆரோட சொந்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆகணும். கலைஞர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் எவ்வளவோ முட்டுக்கட்டை போட்டார். எவ்வளோ அந்த படம் அவ்வளோ கோடி, அந்த காலத்தில் அவ்வளோ கோடி எடுத்த படம். இப்போ ஒரு நடிகர் என்ன பைசா வாங்குறாரோ அந்த பைசா அந்த காலத்தில் எடுத்த படம். ரொம்ப எம்ஜிஆர் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னொன்னே அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், ராமசாமி உடையார்னு. அவர் அணுகி, உடையார இந்த மாதிரி படம் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, சொல்லி ராமச்சந்திரா, இல்லை இந்த படம் நாளைக்கு மதுரையில் ரிலீஸ் ஆகணும், ஆனால் இது வரைக்கும் பொட்டி போக முடியாமல் இருக்குது அப்படின்னு. சரி, பொட்டி என் கையில் ஒப்பட, மிச்சதை நீ நல்ல படுத்து தூங்கு, காலையில் படம் அங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னாரு. பார்த்தா எம்ஜிஆர் டென்ஷனாக தான் இருந்தாலும் ராமச்சந்திரன் இவர் உடையார் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ராமச்சந்திரா தூங்கிட்டியா நீ அப்படின்னு. இல்லை நான் தூங்கலைண்ணா, நான் தான் உன்னை தூங்குன்னு சொன்னேன்னா, காலையில் 10 மணிக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகும் பாரு அப்படின்னாரு. த்ரூ அவுட் தமிழ்நாடு பொட்டி போய் சேர்ந்துருச்சு, படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. கலைஞர் ஆடி போயிட்டார், எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு. அதே மாதிரி விஜய்க்கு யாராவது ஒருத்தர், அதாவது இப்போ ஜட்ஜி இறங்கியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரினா இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கண்டிப்பாக அப்படி வராது. ஏன்னா நியூமராலஜி பார்க்குறவன் இந்த படம் சட்டால் புட்டால்னு யாருக்கும் தெரியாமல் மறுநாள் காலையில் இறங்கிடும்.